கருப்பருடைய திருநாமத்தை ஆச்சுங்களா. மொத்தம் பல வகையான கருப்பருடைய திருநாமங்கள் இருக்குது. அதில் உங்கள் வாயில் என்ன கருப்பர் வரார், அதாவது அம்மாப்பட்டி கருப்பர், ஆத்திமத்தையா, இழுப்பையடி கருப்பர், நொண்டி கருப்பர், பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், சங்கிலி கருப்பர், இப்படி கருப்பருடைய திருநாமங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த எல்லா கருப்பரையும் போனால் ஒரு 108 கருப்பருடைய திருநாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வழிபட்டுட்டே வாங்க. சரி, இதுக்கு எந்த நாள் சார் வழி பண்ணலாம்? அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கா? செவ்வாய் வெள்ளியும் மாலை 6 to 7 பரிகாரத்தை 48 நாள் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சிட்டே வந்தீங்கன்னா 49 நாள் அன்றைக்கி உங்கள் காவல் தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பர் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டாந்து அழகாக கொண்டாந்து இதான்ப்பா உங்கள் தெய்வம், கண்ணால் பார்த்துக்கப்பா அப்படின்னு காட்டிடுவார். அப்போது குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்துடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஜப்பான் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் இருக்கிற எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாநிலத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்துடைய பேர் தெரிஞ்சால் குலதெய்வத்தை பேரை நீங்கள் சாராமல் சொல்லலாம். குலதெய்வ பேர் எனக்கு தெரியாது, குலதெய்வம் எங்கேயே எனக்கு தெரியாதுன்னா கருப்பருடைய நாமத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பொருளையும் அது மூலப்பொருளாக வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. ஆச்சுங்களா. இதுக்கு அர்ச்சனை துவக்கூடிய மலர்கள் என்ன அப்படின்னா செவ்வரளி மலர், குங்குமம், சுத்தமான சந்தனம், இருக்கிற ஜவ்வாது அத்தர், இது மட்டும் போதும். நரசொம்பில் பார்த்தீங்கன்னா 2 சொட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, துளசி இலையை 2 இதை எடுத்து போட்டுறீங்க. ஆச்சுங்களா. அத்தர் கொஞ்சம் தெரிச்சு விட்டுறீங்க. அக்கறை பச்சை கருப்பரம், ஏலக்காய் தட்டி போட்டுட்டு பிரசாதமாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அது பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வந்துடுங்க. மிச்ச தண்ணி என்ன பண்ணிங்கன்னா, ரோஜா செடி வச்சுருக்கேன், அரளி செடி வச்சுருக்கேன், முல்லை செடி வச்சுருக்கேன், இனிமேல் செடிகள் என்ன செடிகள் இருந்தாலும் அந்த செடிகளுக்கு நீங்கள் பிரசாதம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா விரைவில் நான் சொன்ன மாரி 40 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய செய்ய 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 49 நாள் அன்றைக்கி உங்கள் கண் கூட உங்கள் குலதெய்வத்தை கண்ணால் பார்க்கலாம். சரிங்களா. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் சுகபோகமாக வாழ முடியும். இது நம்ம பாண்டிய காலம் சொல்லக்கூடிய நம்ம தமிழர்கள் சொல்லி வச்ச ஒரு மரபு. ஆச்சுங்களா. அதை மறந்துடாதீங்க. மீண்டும் இணையதோர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.